குக்கரில் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்த்துடலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது வந்து வாசனைக்கு போட்டுட்டு, வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பொறுமையாக வதக்கி கொடுத்துருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரொம்ப போடலை, நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்க விட்டுட்டு, தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல பெரிய தக்காளி 2 எடுத்து போட்டிருக்கேன். தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சிடணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறேன். வேறு எந்த பவுட்ரு, கரம் மசாலா, பிரியாணி தூள் எதுவுமே போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா தழை, கொத்தமல்லி தழை, சோயா பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணியில் போட்டு 2-3 தண்ணி புழிஞ்சு எடுத்துக்கிட்டது. பச்சை பட்டாணி வேக வச்சு போட சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் டைமே. ஸோ இந்த தடவை வேக வச்சு தான் போட்டிருக்கேன். கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. ஃபஸ்ட்டு அந்த நம்ம போட்டிருக்க மிளகா பொடியோட பச்சை வாசனை போகுதான்னு நோட் பண்ணிக்கோங்க. அது நல்ல எண்ணெயில் வதங்கி மிளகாத்தூளோட வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி கொதிக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் தான் நம்ம ரைஸை வந்து ஊற வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு தண்ணியில் நல்லா பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்தியா கேட்டில் இந்த ப்ளூ கலர் பேக்கெட் தாங்க வாங்கியிருக்கேன். ஏன்னா இதில் நிறைய கலராக இப்போ போடுறாங்க, என்னன்னு தெரில. பட் நான் வந்து ட்ரை பண்ணது இந்த ப்ளூ கலரில் தான். இதுக்கு 1 டம்ளர் ரைஸு ஊற வைக்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதிச்சு நம்ம போடுற ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, தண்ணியில் போடுற 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் அலசி எடுத்துருங்க. தண்ணியை வடிச்சிருங்க. அப்படியே வச்சு ஊற கூட வைக்கணுன்ட்டு இல்லை. கரெக்டாக தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் தண்ணியில் வந்து அரிசியில் வந்து தண்ணியை ஊற்றி அலசி கொதிக்கும் போது அந்த ரைஸை உள்ளே போட்டுட்டு, நார்மல் உங்கள் குக்கரில் வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு வந்து 4 விசில் வைப்பீங்க அப்படின்னா இதுக்கு 3 விசில் வச்சுட்டு நல்லா அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சூப்பராக உதிரியாக வருது. அதே மாதிரி ரொம்ப காரம் இல்லாமல் சட்டிலாக, ஆனால் நல்ல ஒரு அந்த புதினா, கொத்தமல்லி தழை, லைட்டாக அந்த மிளகாத்தூள், நிறைய அந்த வெஜிடபிள்ஸ், மீல் மேக்கரோட ஃப்ளேவர்லாம் இறங்கி ரைஸ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. மேலே வேணும்னா நீங்கள் கீ போட்டுக்கலாம். கீ போட்டால் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரைஸை நீங்களே பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. நான் எப்போ பிரியாணி போட்டாலும் குக்கர் பிரியாணின்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் நான் உங்களுக்காக இதை ட்ரை பண்ணேன். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் குக்கர் பிரியாணி பண்ணுறதுக்கு அடுத்தது ரெடி ஆயிடுறேன். இந்த ரைஸோட தண்ணி லெவல் தெரிஞ்சுட்டா போதுங்க, அவ்வளோதான். நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் பேட்டர்னில் வந்து பிரியாணி பண்ணலாம். இந்த இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸு ப்ளூ கலர் பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் 1 டம்ளர் அரிசி ஊற வைக்கக்கூடாது. ஒரு டைம் தண்ணியில் களைஞ்சிட்டு அப்படியே 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் அரிசிக்குன்னு வச்சு இப்படி குக்கரில் விசில் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கும் வரும். ஒட்டவே ஒட்டாது, சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் சூப்பர் ரெசிபியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக ஒரு கேர்ட் ரைத்தா, கொஞ்சம் ட்ரையாக கேர்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு நல்ல முட்டை தொக்கு, அவ்வளோதான். லஞ்சு சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கர் பிரியாணி கேட்ட நீங்கள்லாம் ஹாப்பியானு சொல்லிடுங்க.